நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே. இருங்க, ஒரு நிமிஷம். இந்த வீட்டுக்குள்ள கரெக்டா ஒரு 10 பேர் இருப்பாங்க. சோ அதனால வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வாழ முடியும். பிடிக்கும் நான் பாடுறேன் சார். ஸ்மால் பாஸ் ஆக்ஷன். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வராங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் வந்து வானத்துல தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த பூமியிலையும் அதுவும் யூடியூப்லயும் வீடியோ போட்டுக்கிட்டு லைவ் போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அவங்க தான். வாங்க மிஸ்ஸஸ் ஏஞ்சல், எப்படி இருக்கீங்க? குள்ளமா இருக்குங்கிறீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார். நல்லாவே இல்லை, நல்லா இருக்குங்கிறீங்க. சும்மா காமெடிக்கு சொன்னேன். இப்போ வந்து குட்டி உள்ள போயிருக்காரு. அது வந்து நீங்க இப்ப வர்றது வந்து அவருக்கு தெரியாது. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எங்க டீம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. குட்டி போகும்போது அதுக்கப்புறம் நீங்க போறது சாரி ஓகே. இப்போ நீங்க வர்றது நான் கட் பண்ணி அப்படியே போயிடுங்க. இப்போ குட்டி உள்ள போயிருக்காரு. நீங்க வர்றங்கிறது அவருக்கு தெரியாது. எங்க டீம் சொன்ன மாதிரி நீங்க வந்து அதை ஒத்துழைச்சு அவருக்கு வந்து உண்மையை சொல்லாததுக்கு நன்றி. இப்போ நீங்க இல்லாத இப்ப அவரு உள்ள போயிருப்பார்ல, எப்படி அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சுதான் நீங்க போவீங்க. அதுக்குள்ள எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ரியாக்ட் இருக்கும்? ஃபீல் பண்ணுவாரா இல்ல ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மீறி அங்க போய் அவர் சந்தோஷமா ஹாப்பியா இருந்தா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இருக்கட்டும், பரவாயில்ல. சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்ப நீங்க அவங்கள விட்டு போயிருக்க வேண்டியதானே, விலகி இருக்க வேண்டியதானே. எனக்கு ஷோல கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லாம நீங்க லாஸ்ட்ல வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன், நான் வரேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ஒருவேளை உங்களை கூப்பிடல இல்ல அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க அனுப்பியிருப்பீங்க? கண்டிப்பா அனுப்பியிருப்பேன். ஆனா அவரு வந்து குட்டி வந்து ஃபீல் பண்றாரு, உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸே இல்லையே? அவங்க வந்து ஃபீலிங்ஸை காட்டிடுவாங்க, நான் காமிக்க மாட்டேன். ஏன் அப்படி? நான் அப்படிதான். அப்போ ஒரு சாங் பாடுங்க. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ். ஸோ உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அதாவது ஸ்மால் பாஸ்ல போய் என்ன பண்ண போறீங்க? அங்க குட்டி இருக்காரு, அது வேற, உங்களுடைய பர்சனல். ஸோ நீங்க குட்டி இருந்திருந்தாலும் அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான், நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஸோ உங்களுடைய லைஃப் வந்து அங்க வந்து தொடரக்கூடாது. இது வந்து ஸ்மால் பாஸ் வீடு, இது உங்களுடைய வீடு கிடையாது. தெரியும், அத வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. அங்க உள்ள போய் எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பேன்னா சந்தோஷமா தான் இருப்பேன். குடுக்குற கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். உள்ள இருக்கிறதுக்கும் வெளில அங்க இருக்கிறதுக்கும், அதாவது வீட்டுக்குள்ள போறதுக்கும் இங்க வெளில இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 99 நாள் அங்கேயே இருக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வேற ஏதாவது சொல்லுங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான் அட்டெண்ட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது இல்ல? நான் இப்பதானே போறேன், அதனால எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க அங்க? என்ன கத்துக்கலாம்னா அங்க போனாதான் எனக்கே தெரியும் என்ன கத்துக்கிறது அப்படின்னு. சரி, அங்க போனா கத்துப்பீங்களா இல்ல கத்து கொடுப்பீங்களாங்கிறது நாங்க வந்து இன்னும் யாருமே பார்க்கல இல்லையா, அதனால நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏதாவது பாட்டு பாடுற திறமை, டான்ஸ் பண்றது இந்த மாதிரி திறமைகள் இருக்கா? பாட்டு பாடுறேன். பாடுங்க. இது குட்டியை நினைச்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு அவங்களுக்கு. ஓகே. சோ அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். ஓகே, பாடுங்க. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே. இருங்க, ஒரு நிமிஷம். இந்த வீட்டுக்குள்ள கரெக்டா ஒரு 10 பேர் இருப்பாங்க. சோ அதனால வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வாழ முடியும். பிடிக்கும் நான் பாடுறேன் சார். பாடலாமா பாட வேண்டாமா? ஸ்மால் பாஸ் வீட்ல அந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. உங்க வீடு வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் வீடு இது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் இருப்பாங்க.
நாம் வாழ்ற வீட்டுல வேற யாராவது வந்தாங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவீங்களா? அது அப்படி பாத்து கிடையாது. எழுதணும் கிட்டதான் நீங்க அப்படியாக இது ஸ்மால் பாஸ் வீட்டை விடுங்க. உங்க வீட்டுக்கே நாளைக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்க கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவீங்களா? இருந்தாலிய கண்டிப்பா இருக்க பாத்துட்டு மாட்டீங்களா? எப்படி என்ன ஏதுன்னு கழுத்து பிடிச்சு தள்ளலாமா இல்லனா வீட்டுக்குள்ள அக்செப்ட் பண்ணலாமான்ட்டு அவங்கள அப்படி பாத்து கிடையாதுங்க. இது வந்து நீங்க தவறான வரி பாடி இருக்கீங்க. இது நாம் வாழும் வீட்டுக்குள்ள வேற யாரும் வந்தாலே பாத்து எழுதுனவங்க அந்த மாதிரி எழுதிருக்காங்க. அம்மா அப்பா சரி, உங்க அம்மா அப்பாவே வராங்க, வரமாட்டாங்களா? மாமியார் மருமக எல்லாம் வரமாட்டாங்களா? என்ன அம்மா பாட்டு? வருவாங்க. அப்புறம் அவங்க நாம் வாழ்ற வீட்டுல 4 பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் மரியாதை கொடுப்பேங்கிறது இது தான் ஜஸ்ட் பாடணும். ஒரு சாங். நான் மட்டும் படம் நான் சொன்னேன், சாங் தான் அது. குட்டிக்காக நீங்க சாங் பாடணும்னா ஒரு குட்டி சாங் வந்து குட்டியாவே குட்டி படத்துல இருந்தே பாடி இருக்கணும். இன்னிசை பாடி வரும். அதெல்லாம் எனக்கு பாட தெரியாதுங்க சார். ஆட தெரியுங்களா? இல்ல இங்க ஆடலாம் மாட்டேன் சார். வேற எங்க ஆடுவீங்க? சோஷியல். குட்டிக்கும் உங்களுக்கும் சண்டை வந்தா ஆட்டமா ஆடிடுவீங்க, ஒரே ஆட்டம். கோபம் எந்த அளவுக்கு படுவீங்க? இப்ப வந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவீங்களா? அப்படிலாம் இல்ல. சரி, நீங்க அப்போ உள்ள போலாங்களா? இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. அதை கைப்பற்றி தான் நீங்க போகணும். ஒரு 3 தடவை இதை சுத்தி அதுக்கப்புறம் தவி தவி தான் போகணும். இது எல்லாமே அப்படிதான் போனாங்க கண்டஸ்டன்ட்லாம். 3 தடவை நன்றி சுத்துங்க. சார். 3 தடவை சுத்துங்க. நானா? அப்படி குதிச்சு 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 வீட்டுக்கு போங்க. நன்றி நன்றி நன்றி. குதிச்சு குதிச்சு சிக்கிட்டு விழுந்துடாதம்மா. அது என்ன கோணி போட்டிருக்காங்க?